ஹலோ சஞ்சு. என்ன இது புது நம்பரா இருக்கு? டேய் அவன் இதுடா. ம் கிளம்பிட்டியா? ம் டேய் இங்கே பாரு, எய்ம் பேஷன் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஒழுங்கா இன்டர்வியூ போ. ம் டேய் அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்கடா. இன்டர்வியூ நல்லா பண்ணு. ம் ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கோ, பொலைட்டா பேசு, காமா இரு, ஓகேவா? ஹலோ டேய் சஞ்சு. கூப்பிடுறேன். வணக்கம், ஜேஎம் பேக்ஸ். யாருங்க, எங்கிருந்து பேசுகிறீங்க? 1 kg வெண்ணிலா கேக். என்ன கேக் மேலே என்ன எழுத வேண்டியது இருக்குது? ஹாப்பி ஃபீஸ்ட். எங்கே கொண்டு வந்து கொடுக்கணுங்க? ஓனர் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நான் அப்படியே கிளம்புறேன். சரி, போகிற வழியில் இதை மட்டும் கொடுத்து டெலிவரி ஓனர் பண்ணி டைம் ஆச்சு ஓனர். இருக்கட்டும், பரவாயில்ல, போகும்போது கொடுத்துட்டு போயிடு. சரி. மேம், நான் இந்த பேங்கை கொள்ளடிக்க வந்திருக்கேன். புரியல. இல்லை மேம், நான் இந்த பேங்கை கொள்ளடிக்க வந்திருக்கேன். என்கிட்ட பாம்பும் கன்னும் இருக்கு. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பேக் ஃபுல்லாக பணம் வேணும் எனக்கு. ஓகே, இப்போ இந்த ரூம்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பணம் இருக்கு. அதுக்கு மேலே வேணும்னா வெளியில இருக்கவங்க தான் கூப்பிடணும். நான் சரி, கூப்பிடுங்க. நவீன், நவீன். இல்லை வேணாம், ஓகேப்பா, நீ போய்க்கோ. இங்கே இருக்கதே போதும். சரி, ஓகே. போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. என்னப்பா பண்ற? என்ன பண்ற? சார் வெயிட், போகாதீங்க, அவன் பாம்பு வச்சிருக்கான். தம்பி அவசரப்படாத, எதுனாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். we'll settle everything. Please listen to me. தம்பி தம்பி இந்த பேப்பர் எதுக்கு உனக்கு? கொடுத்துறேன், நாங்க பாத்துக்கிறோம் அதை. டேய் உன்னை நம்பினேடா. யாரா நீ? அந்த பையன் என்னடா பண்ண உனக்கு? ஃபோன் பின்னாடி இருந்து இந்த மாதிரி எச்சத்தனமா பண்றியடா.
இப்போ நீ இப்படி பேசினாலும் இங்கே எதுவும் மாற போகிறதில்ல, செத்தம் உயிரோட வர போகிறதும் இல்லை. அண்ட் இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை. ஐம் சாரி ஃபார் ட்ரபிளிங் யூ. குட் பை. என்ன சார் ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? இந்த கேஸ் மிஸ்லெட் ஆயிருக்கு. ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன் சார் உங்களுக்கு அப்படி தோணுது? ஏன்னா அந்த கிரைம் நான் ரீக்ரியேட் பண்ணினேன். ரீக்ரியேட் பண்ணி பார்த்தபோது அவன் பர்பஸ்ஃபுல்லாக சாகிறதுக்குனே பண்ணின மாதிரி தெரியுது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் என் கையில் இருக்குது, அவன் கையிலேருந்து வாங்கினது. இதில் என்ன போட்டிருக்குதுன்னா, இதில் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை. இதில் இருக்கிற டெலிவரி, கேக் டெலிவரி அட்ரஸும் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கிற அட்ரஸும் சேமாக இருக்குது. இந்த கார்டரில் போடுற பாமை அவன் மாட்டினதுக்குள்ள எந்த ஸ்ட்ரகிளும் கிடையாது. வாலண்டியரில் அவனே தூக்கி மாட்டிட்டு போன மாதிரி தான் தெரியுது. பட் அதுதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமே சார். அந்த பேங்க் ராபரி பண்ணுறதுக்காக பிளான் போட்டான், அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் யூஸ் பண்ணான். பட் எதிர்பாராதமா பாம்பு வெடிச்சிருச்சு, அவன் செத்துட்டான். அதோட கேஸ் க்ளோஸ். இன்னும் எதுக்கு சார் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? நல்லா படிக்கிற பையன், பார்ட் டைம் வேலை செய்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற பையன், ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிற பையன், இந்த மாதிரி இதில் போய் அவன் ஏன் மாட்ட வேணும்? அதில் தான் எனக்கு டவுட்டு. அது எதுக்கு? அது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஹலோ ஹலோ நம்ம 68 ஒத்தக்கால் மண்டபம், கோயம்புத்தூர் 641001 வந்தீங்கன்னா 2 பாடி இருக்கும். தேங்க்யூ. ஸோ சஞ்சு சொல்லுங்கள். சார் நான் எதுவும் பண்ணல சார், எல்லாம் தாரா தான் சார். நான் அதை பற்றி கேட்கலப்பா, அந்த காலர் பாம் பற்றி கேட்குறேன். சார் அது நான் தான் சார் பண்ணேன்னா, ஒருத்தர் கொல்லணுன்றதுக்கெல்லாம் பண்ணல சார். எதுக்கு பண்ண? கனவு சார், வெப்பன் இன்ஜினியராக வருது, அதை ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சார். அப்புறம் ஒருத்தன் கின்கோ கம்பெனிலேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கால் பண்ணான், வேலை தரேன்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் நான் நம்பலை, அப்புறம் ஏதேதோ பண்ணி கன்வின்ஸ் பண்ணால் நான் நம்பிட்டேன். அப்புறம் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு காலர் பாமும் ஒரு ஹேண்ட்ஸ்டிக் ட்ரிகர் கன்னும் ஒரிஜினலாக ஒரு மாடல் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. நான் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், வாங்கிக்கிட்டேன் சார். எங்கே வச்சு வாங்கினா? சார் அவன் ஒரு அட்ரஸுக்கு வர சொன்னான், நான் எல்லாத்தையும் காரில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் பார்க்குறேன், அந்த இதெல்லாம் இல்லை சார். அப்புறம் கால் பண்ணி பார்த்தேன், சார் நான் எடுத்துட்டேன், உங்களுக்கு வேலை கிடச்சிடும்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணால், அப்புறம் நான் பாம்புலஸ்க்கு அப்புறம் தான் சார் நான் கூப்பிட்டேன். நீ அவங்ககிட்ட
என்ன பேசுன? என்னையே ஏமாத்துனேன்னு கேட்டேன் சார். வாங்க. ம். உட்காருங்க. ம். சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு ஆல்கஹாலிக். டெய்லி குடிப்பார். தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுவார். எல்லா வாட்டியும் அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் இந்த டைம் ஆக்சிடெண்ட்டாக அவரை தள்ளும்போது ஒரு கத்தி மேலே விழுந்துட்டாரு. எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. நான் ரொம்ப பயந்துட்டேன். அதான் அவரை இவன் வீட்டில் பாடியை மறைச்சு வச்சுட்டேன். இந்த கதையை என்னை எப்படி நம்ப சொல்கிறீங்க தாரா? இதை நீங்கள் நம்பருக்காக சொல்லலை, உண்மையை சொன்னேன். என்ன சார் என்கவுண்டரா? சார் இந்த கேஸில் ஒரே லீட் நான் தான். இப்போ நானும் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு கோல்ட் கேஸ் ஆகிடும். உங்களுக்கு இந்த கேஸை முடிக்கணும், எனக்கு அவனை பிடிக்கணும். தாரா தாரா தான் அவங்க சேஃபாக தான் இருக்கிறாங்க. பட் ஷி ஹஸ் ப்ரூவ்டு ஹர் இன்னசென்ஸ். அப்போது அன்னைக்கு காரில் பேக்கில் பொருளை வச்சுட்டு அவுட்டரில் போய் தான் நின்னேன் டீ குடிக்கிறதுக்கு. அந்த இடத்துல போயிருந்ததுன்னா வாய்ப்பே இல்லை சார். என் கண்ணு முன்னாடி தான் சார் கார் இருந்துச்சு. அதை லாக் பண்ணிட்டு பார்த்துட்டே தான் சார் டீயே குடித்தேன். அங்கே எடுத்துருக்க வாய்ப்பே இல்லை சார். அப்போ வேற எங்கே எடுத்துருக்க முடியும்? பொருளை கடைசியாக காரில் வைக்கும்போது அப்போ தான் சார் பார்த்தேன். அப்புறம் அதை பார்க்கவே இல்லை சார். ஸோ வீட்டிலேருந்து எங்கே வேணால் எடுத்துருக்கலாம் சார். ஒரு வேளை வீட்டிலேயே எடுத்துருந்தா அது எப்படி சார் முடியும்? ஏன்னா அப்போ தான் நீ பொருளை கடைசியாக பார்த்த. கடையிலையும் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ கண்டிப்பாக வீட்டிலேருந்து தான் பொருள் போயிருக்கணும். அப்படியே அவன் வீட்டிலேருந்தே எடுத்துருக்கட்டும். இப்போ அவன் எங்கே இருப்பான் சார்? நல்லா யோசிச்சு பாருப்பா. தட்ஸ் நோ பர்ஃபெக்ட் கிரைம். கண்டிப்பாக ஏதாவது போல் விட்டுருப்பான். உனக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கலாம். நீ அவங்கள நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம். வந்து போனதை கவனிக்காம விட்டுருக்கலாம். நல்லா யோசி. We can get a lead. தம்பி சஞ்சய், ம் இந்த வீடுன்னு உனக்கு எப்படி கன்ஃபார்மாக தெரியும்? தெரியல சார், ஒரு கெஸ் தான் சார். அவன்கிட்ட பேசும்போது ஒரு மியூசிக் கேட்டுச்சு சார். அது அங்கிள் பையன் ரேண்டமாக ப்ளே பண்ணுவான். அன்றைக்கி அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்காரரை அன்றைக்கி பார்த்தேன். அவராக இருக்க வாய்ப்பு இருக்குது சார். அதான் சார். பட் எனிபடி கேன் ப்ளே திஸ் மியூசிக் இல்லையா? ஆமாம் சார். பட் ஆனால் அது ஒரு ரேண்டமான மியூசிக் சார். ராமன் நான் கொன்னது உண்மைதான். ஆனா அது உனக்கு புரியாது. பைபோலார் டிஸார்டர், எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங், ஆங்ஸைட்டி, ஆங்கர், இன்னும் பல. யாரும் என்னை ஏத்துக்க போறது இல்லை. நான் இந்த ஊர்லேயே உனக்கு தான் மண்டை ஜாஸ்தி, ஹையர் ஐக்யூ, இதெல்லாம் ஒரு டிஸார்டரே இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் என் ப்ராப்ளமே.
ஒவ்வொரு வாட்டியும் என் இன்டெலிஜென்ஸை ப்ரூவ் பண்ணணும்னு மண்டையில் பித்து ஏறி தப்பு மேலே தப்பு செய்கிறேன். எங்க பாரு, ப்ராமிஸ் யூ, கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும். நீ என்னை ஏமாத்தாத வரைக்கும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். நீ தானே ஆமாம், பண்ணுறது தான் பண்ண, என்னை இன்வால்வ் பண்ணாமல் பண்ணிக்கலாம்ல, ஏமாத்தமாக பண்ணியிருக்கலாம். இப்போ பார்த்துடல, உன் பிளானும் ஃபெயிலியர், என் லைஃபும் ஃபெயிலியர். பிளான் ஃபெயிலியர் ஆகலை. இட் ஜஸ்ட் ஹேட் சம் ஃப்ளாஸ், பட் த பிளான் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். இந்த பிளானை ஸ்கெட்ச் பண்ணது நான் தான். இதை எக்ஸிக்யூட் பண்ணது, உனக்கு கால் பண்ணது, அர்ஜுனை கொன்னது, எல்லாமே கோஆர்டினேட் பண்ணது அலெக்ஸ். அலெக்ஸ் அந்த பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனை கொஞ்ச நாளாக தான் எனக்கு தெரியும், ஆனால் நல்லா க்ளோஸ் ஆனோம். அலெக்ஸுக்கு ஏதோ பணம் தேவைப்பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ நான் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். யாருக்கும் டவுட்டே வராத மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கு எங்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் அர்ஜுனை எனக்கு தெரிய வந்துச்சு அவனுக்கும் பணம் தேவைப்பட்டுச்சுன்னு. ஸோ நான் போட்ட பிளான் படி அலெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டூப்ளிகேட் கேஷை மேனேஜர் ரூமில் இருக்க ஒரிஜினல் கேஷோட மாற்றி வச்சான். அண்ட் யாருக்கு எந்த ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அர்ஜுன் அந்த கேஷை எடுக்க சொன்னான். அப்புறம் அவனுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் கொடுத்தோம். அவனுக்கும் எங்களுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் எதுவுமே இல்லை. அவனுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவனுக்கு அனுப்பிச்சி வச்சான். உன்கிட்ட வாங்கின கன் அண்ட் பாம் அவுட்டோரில் ஒரு லொக்கேஷனில் வச்சோம். அதை அர்ஜுனை போய் எடுத்துக்க சொன்னோம். நான் பிளான் போட்டபடி எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. அர்ஜுனை கொல்றது என் நோக்கம் இல்லை, அது என் பிளான்லேயே இல்லை. ஆனால் அலெக்ஸ் எனக்கு தெரியாமல் என் பிளானை சேஞ்ச் பண்ணான். தனியாக அவன் பிளான் பண்ண மாதிரியே அர்ஜுனையும் அவன் கொன்னான். அவனோட அந்த பணமும் எரிஞ்சுது. ஸோ நோ க்ளூஸ் வெதர் டு கெட் அர்ஸ். பிளாஸ்டுக்கு அப்புறம் அலெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பணத்தையும் வெளியில் கொண்டு வந்தான். வித்தின் 1 வீக்கில் எல்லா பணமும் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அலெக்ஸை பார்க்கவே இல்லை. நீ சரண்டர் ஆவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியும் இது உனக்கு ரொம்ப வலிக்கும்னு. சாரின்னு ஒரு வார்த்தை கேட்குற நிலைமையில நான் இல்லை. ஆனால் அதை தவிர என்கிட்ட எதுவும் இல்லை. ஐ எம் ரியலி சாரி அண்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீ பண்ணுற தப்புக்கு வருத்தப்படுறல.